ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Questions from Govindan sir. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த நரம்பியல் டாக்டர் இபன் அலெக்சாண்டர் எல்லாமே மனித மூளைக்குள்தான் என்று திடமாக நம்பியவர். 2008ஆம் ஆண்டு அவருக்கு ஏற்பட்ட மூளைக்காய்ச்சல் அவரை ஒரு 7 நாள் கோமாவுக்குள் தள்ளியது. கோமாவில் இருந்த காலத்தில் தான் வேறு உலகத்தை பார்த்ததாகவும் அவரது மறைந்த சகோதரியை சந்தித்ததாகவும் கூறுகிறார். மூளை செயலிழந்த பிறகும் இந்த அனுபவம் எப்படி என்பதுதான் அவருக்கும் புரியாத கேள்வி. அப்படியானால் ஆன்மீகம் சொல்லும் கான்ஷியஸ்னஸ் என்பது உண்மையில் மனித மூளையின் இயக்கம்தானா, இல்லை அதையும் தாண்டி வேறா? ஆன்மீகம் இதற்கு பதில் வைத்திருக்கிறதா? எல்லாம் அற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே தான் ஆன்மீகம். வாட் எவர் சாதனாஸ் யூ டூ, அந்த எண்ட் ரிசல்ட்ன்றது என்னென்னா பிளாங்க் மைண்ட். அதுதான் சொல்லில் விளங்கா நிர்வாணம்ங்கிறது. துணி இல்லாமல் இருந்தால் உடம்புல நிர்வாணங்கிற மாதிரி மைண்டில் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அதுக்கும் நிர்வாணம் தேவை. சொல்லில் விளங்கா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிர்வாணம்னு அர்த்தம். அது வடமொழியில் வாச்சா மகோசரம் என்று சொல்கிறார்கள். அதனால் நம்ம அந்த டாக்டருக்கு கிடைச்ச அனுபவம்ன்ற இல்லையா, அது ரொம்ப சாதாரணம். அது பித்ருலோகம். அதாவது அவங்க இறந்து போன யாரையோ பார்த்ததா சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப கிட்ட, பூமிக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற பித்ருலோகம்னு பேர். அது எத்தீரியல் வேர்ல்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. தேர் வாஸ் அ செயிண்ட் பை நேம் சுவாமி முக்தானந்தா. அவர் கணேஷ்புரி நித்யானந்த பாபாவுடைய டைரக்ட் சிஷ்யர். அவர் யோலான்னு ஒரு இடத்துல போய் மாமரத்தடியில் உட்காந்து கடுமையான தியானத்தை எல்லாம் ஆட்கொள்ளுகிற போது அவருக்கு பலவிதமான அனுபவங்கள் வருகின்றன. அப்போ அந்த அனுபவங்களுக்கெல்லாம் அடித்தளமாக அமைவது எதுனாக்கா ப்ளூ கான்ஷியஸ்னஸ். இந்த இடத்துல ஒரு நீலமணி, ஒரு ப்ளூ பல் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஆக்டிவைஸ் ஆயிடுச்சுன்னா யூஸிங் தட் ப்ளூ கான்ஷியஸ்னஸ், ஆகாசமும் நீளம் கடலும் நீளம். ஸோ நாமளும் அந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸில் மெர்ஜ் ஆகிற போது உலகத்தில் பல்வேறு உலகங்களுக்கு நம்மளால் போயிட்டு வர முடியும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா இறைவா, சித்தினை அசித்துடன் படைத்தாய், சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சீருமை போதத்து வியனுலகமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியம் ஆக பல பல நல் உலகுகள் சமைத்தாய். இதெல்லாம் பாரதியாருடைய பாடல்கள் வருது. சித்து அசித்து அப்படின்னா ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக்ன்ற மாதிரி, ஆர்கானிக் இன்ஆர்கானிக்குங்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் அணைச்சி எத்தனை இன்பங்களை உலகத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு. இது எல்லாருக்கும் கிடைக்கும், உங்களுக்கு கூட கிடைக்கும். யூ நாட் ட்ரைட் ஃபார் இட். நீங்கள் முயற்சி செய்தால் அந்த நிலைகளை நீங்கள் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு முடியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த முக்தானந்தா அந்த ப்ளூ பேல அவர் கிடைக்கிது இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தியானத்தில் உட்காருவார். அப்போ தட் பேர்ல் வில் டேக் ஹிம், உடம்பு இங்கே தான் இருக்கும், தட் ப்ளூ கான்ஷியஸ்னஸ் வில் டேக் ஹிம் டு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். உலகத்தில் கடவுளுடைய படைப்பில் 7-14 உலகம் சொல்கிற இல்லையா, அதுக்கெல்லாம் கொண்டு போகும். அப்படி அவர் பல்வேறு உலகங்களை பார்க்கிறார். அதில் ஒரு உலகம் சித்தர்கள் இருக்கிற உலகம், அது எப்படி இருக்கும் அப்படின்றார். இன்னொன்று யமப்பட்டினம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு உலகமும் எப்படி இருக்குன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் 1 or 2 உங்களுக்கு வேணால் படிக்க சொல்கிறேன் நான். சித்தர்கள் உலகம் போங்க. சித்தர் உலகத்துக்கு என்ன பேர்? தி வேர்ல்ட் ஆஃப் ஹெர்மிட்ஸ்னுவாங்க. இருக்கிறதுல ரொம்ப ஆனந்தமான உலகம் சித்தர்கள் உலகம். நீங்கள் இங்கே பார்க்குற ஷிரடி சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறது அங்கே. அவங்கள நினச்சிட்டு பூமியில் யாராவது கோயில் கட்டி கும்பிட்றாங்க, படம் வச்சுன்னு கும்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் லெவலில் இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுவே மக்களுக்கு தெரியாது. சக்தி விலாஸ் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். நாம் தேடுறது இல்லை ஜனங்க. இப்போ இந்த இடம் இருக்குது,
நீங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இவ்வளோ விளக்கேற்றிட்ட உடனே இந்த இடம் எப்படி அழகாக மாறுது பார்த்தியா? அருளாளர் வருகின்ற நேரம் இது, ஆயிரம் ஆயிரம் மணி விளக்கு ஏற்றுங்களேன்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். கடவுள் வருவார், இந்த ஜோதியில் நின்று நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவார், ஆயிரக்கணக்கில் ஏற்றுங்க. ஆயிரக்கணக்கில் நீ ஏற்றுற போது முடிஞ்சால் பசுனையில் ஏற்றுங்க. ஏன்னா சாமி விளக்கில் வந்து நிற்கிற போது அவருக்கு உடம்பு பாதிக்காமல் இருக்கணும், அதனால் பசுனையால் ஏற்றுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த கேம்பஸில் நாம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணுறோம், அங்கே ஒரு ஃபியூ டேஸ் பண்ணுறோம். வரக்கூடிய காலத்தில் ரெகுலராகவே பண்ண முடியும், இங்கேயும் பண்ண முடியும் அங்கேயும் பண்ண முடியும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டே. அண்டு அந்த மாதிரி வருகிற போது அந்த இடத்துல சாநித்தியம் கூடும். தமசோமா ஜோதிர்கமய அப்படின்வாங்க, இருட்டிலிருந்து வெளிச்சம்ன்றாங்க இல்லையா, அதுதான். ஸோ கேரளா கோயிலெல்லாம் போய் பாருங்கள், அவங்க விளக்கேற்றுறது ஒரு தவமாகவே செய்கிறாங்க. காத்தால் விளக்கெல்லாம் தச்சு வச்சுக்குவாங்க, சாயந்தரம்னு போடுவாங்க. அண்டு அழகாக அதுக்குன்னு ஏணி எல்லாம் வச்சு ஹைட்டு பார்க்காம எல்லா விளக்கையும் ஏற்றுவாங்க. இப்போ கேரளா கோயிலில் சாநித்தியம் அதிகம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுதான். கேரளா கோயிலில் பாரு எப்படி அப்படியே ஜெகஜோதியாக விளக்கு ஏற்றிருக்கோம். எவ்வளோ தூரத்துலேருந்து வேணாலும் நீங்கள் சாமிங்களெல்லாம் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ விளக்கு ஏற்றிருப்பாங்க அவங்க. அதனால் நம்ம எவ்வளோ போகணும், we have to go miles in the temple worship. My visit to Siddhaloka. இது அவருடைய சித்தலோகத்துக்கு சென்ற பயணம். The realm of the perfected ones. The blue star appeared again and stood motionless. While gazing into the upper regions of Sahasrara, I visited several worlds. The large blue star served as my vehicle. This was not the blue light or blue pearl, but the blue star. Though appearing small, it was large enough to contain me. It transported me to a far-off region. What a beautiful world! Oh, how exquisite! This was the most enchanting of all the worlds I had visited so far. Its beauty is beyond my power of description. In fact, to describe it in words would be a mockery of it. In this sublime world where the blue star had taken me, I saw uncommonly attractive paths. There were forests, caves of varying sizes, flowing springs of pure water, white, blue and green deer and white peacocks. How tranquil its atmosphere! This realm was filled with a soft light, somewhat like that of the rising sun seen through a blue glass. It had neither a sun nor a moon. Blue light was spread all over of its own will. The climate of this region was entirely wholesome and the light enchanting. As I alighted in this world, I experienced such powerful impulses of Shakti that I intuitively knew I was about to have the splendid darshan of ancient seers. I began to move there with the speed of thought. Oh, this was Siddhaloka. As soon as I arrived there, I began to know everything. I saw innumerable Siddhas absorbed in meditation. Everyone was seated in a different mudra. Some were just sitting quietly. They did not even look towards me. இந்த உலகத்தில் நீங்கள் எந்தெந்த மகான்களை பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அவங்கவுங்க சைலண்ட்டாக அந்தந்த முதிரையில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Some of them had matted locks, others clean-shaven heads, yet others pierced ears. Some sat under trees, some on stones, and other inside caves. Each had his own cave, hut or small house of unearthly design. I saw and recognized those great seers and sages whom I had read about in the Puranas. As I went a little further, I saw many yoginis who were sitting steadily in their mudras. I saw Sai Baba of Shirdi. Nityananda Baba was also there, though in his physical form he was still at Ganeshpuri. I roamed about in Siddhaloka for a... இது ஒரு உதாரணமாக எல்லா சித்தர்களும் அங்கே இருக்காங்க, மகான்களும் இருக்காங்க. இவங்க பார்த்துக்கின்னு போகிறாங்க. அங்கே பொன்னிறமான ஒரு குளமெல்லாம் இருக்குது, அதில் ஒரு தாமரையெல்லாம் இருக்குது. இவர் அதை பறிக்க போகிற போது இவரை யாரோ கொண்டாந்து பூமியில் திருப்பியும் விட்டுறாங்க. அங்கே இருக்கிற எதையும் நீ தொடக்கூடாதுங்கிற மாதிரி. அதே மாதிரி அவர் யமலோகத்துக்கு ஒரு நாள் போகிறாரு. ஒரு ஆள் இறந்த உடனே ஒரு பிளாக் டனல் இருக்கும். அந்த டனல் வழியாக இந்த ஸ்பிரிட்டை
அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடம் வந்து ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்கும், ஒரே நாத்தடிச்சிக்கிட்டு மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி அதெல்லாம் இருக்கும். அங்கே ஜனங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இவர் போகிற போது அங்கே யமதர்மன் இந்த எரும வாகனத்து மேலே உட்காந்துருக்கான். அவன் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துன்னே இருக்கான். அதெல்லாம் அதில் வரக்கூடிய காட்சிகள். இதே மாதிரி நாகலோகம் இருக்குது. ஸோ அங்கே இந்த மாதிரியெல்லாம் அனுபவங்கள் இருக்குது. பித்ருலோகம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இறந்து போன பெரியவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் போனால் உங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரியும், அவங்களும் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் இறந்து போன பெரியவங்க அங்கே இருந்தாங்கன்னா வருவாங்க. இந்த மாதிரி பல அனுபவங்கள் அவரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது பரவாயில்ல விடு. அதனால் இது எல்லாமே ஏதோ நீங்கள் டிக்கெட் வாங்கின்னு விசா வாங்கிட்டு போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு கண்ட்ரி கிடையாது. இதெல்லாம் எண்ணங்களால் தான் இந்த உலகங்கள் இயங்குகின்றன. அதனால் நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற போதே உங்களால் இந்த நிலைகள் எல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனால் அதுக்கு மன ஒடுக்கம் தேவைப்படும். ஐயறிவு எய்திய கண்ணும் பயனின்றி மெய்யறிவு அன்பில் அவருக்குன்னு ஒரு திருவள்ளுவர். அது மாதிரி இந்த மெய்வாய் கண்மூக்கு செவினால் இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற இந்த இந்திரிய சுகங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வந்து அந்த ஐயுணர்வை தாண்டிய ஒரு நிலை இருக்குது, அதுதான் மெய் உணர்வு. அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. மக்கள் ட்ரை பண்ணுறதில்ல. மக்கள் ஏதோ தியானம்னு போய் துட்டு காட்டுறாங்க அங்கே இங்கெல்லாம். அந்த தியானத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து சும்மா ஒரு எல்கேஜி குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி அல்ஃபபெட் தான். நீ எந்த யோகா சென்டரில் போனாலும் எந்த மெடிடேஷனில் கற்றுக்கினாலையும் அதெல்லாம் அவ்வளோதான். அதான் ஓகே. தேர் ஆல் இன்னுமே தெரியாதவனுக்கு ஒரு ஸ்லேட்டில் கைப்பிடிச்சி ஆனால் அவனை எழுதுகிற மாதிரி அதெல்லாம். இந்த தியானம் என்பது நீ உன்னை ஒடுக்குகிற போது தான் வரும். இந்த உலகத்து மேலே இருக்கிற எண்ணங்கள்லாம் விட்டுட்டு ஒரு பிளாங்காக மைண்டில் போகிற போது ஒரு குழந்தை தொட்டிலில் உலுக்கி விடுற மாதிரி அப்படி ஒரு அனுபவம் வரும். அப்போ நீ தியானத்தில் இருந்ததே உனக்கு தெரியாது. அந்த உலுக்கி விழுந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே தான் உட்காந்து இருக்கோமா, தியானம் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி அனுபவங்கள் வர ஆரம்பிக்கும். அதிலெல்லாம் கிடைக்கிற ஆனந்தம் இல்லையா, அதுக்கு பேரின்பம். நாம் இந்த உலகத்தில் சாப்பிட்றோம், சாணி போடுறோம், செக்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் சிற்றின்பம் பேர். இதுவும் இன்பம் தான், ஆனால் இது சிற்றின்பம், அது பேரின்பம் என்பது. Visions of hell and God Yama. Several days passed in such an intoxicated condition. Once again I was meditating on the black light. One day I visited an extremely filthy world. Siddha students should read this passage carefully. That day, as soon as I sat in meditation, my whole body began to shake violently, as though possessed by some deity or evil spirit. In that meditative condition, I noticed that I was traveling to a distant region. I did not know where or how I was being transported. Although my physical body was still sitting in a meditative posture, I reached a region that was disgustingly squalid, being filled with excrement. சொன்னேன் இல்லையா, ஒரே இந்த சாணி மனுஷங்க போடுற இது எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் ஃபில்லப். அதை தாண்டி போகிற போது தான் நான் சொன்னேன், அந்த 20 அடி உயரத்தில் இருக்கிற எருமை, 20 அடி நீட்டு எருமை, அது மேலே யமதர்மன், ஆனால் அவன் எல்லாம் நகை நட்டெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் அனுபவங்கள். ஒரு ஹையர் லெவல்ஸ்க்கு நீங்கள் முயற்சி பண்ணுகிற போது இந்த அனுபவங்கள் கிடைக்கும். எல்லா உலகத்தையும் பார்க்க முடியும், எல்லா அனுபவங்களும் கிடைக்கும். எல்லா அனுபவங்களும் முடிஞ்ச பின்னால் வர்றது இல்லையா, அதுதான் ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. ஏன்னா நாமளே கடவுள் தான் அப்படின்னு புரிந்து கொள்வது. மீ அண்ட் த ஸ்பேஸ் ஆர் ஒன் ஆஃப் த சேம் செஞ்சுக்கிற அனுபவம் தான் அல்டிமேட்டாக வரும். அது வரைக்கும் இந்த உலகங்களெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் நிஜம்தானே தெரிஞ்சுக்கலாம். ஸோ த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் கோஸ் லைக் தட். இட் டேக்ஸ் டைம். அவ்வளோ ஒன்றும் டக்குன்னு இதெல்லாம் முடிக்க முடியாது. ஒரு ஃபுல் டைமாக அதை தேர்ந்தெடுத்துட்டு முயற்சி செய்கிற காலங்களில் தான் அதெல்லாம் கிடைக்கும். ஏதோ ஒரு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிற காலத்துலலாம் வரவே வராது. இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. ஏன்னா 26 ஜனவரி 1984 எனக்கு ராகவேந்தருடைய தரிசனம் கிடச்சிது. அவர் வந்து உன் பணத்தை பாடுறா அப்படின்னாரு. அப்போ தான் நான் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருந்தேன் அண்ணா நகரில் ஐயப்பசாமிக்கு. ஸோ அந்த அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ன்றாங்க இல்லையா, அது நமக்கு இருந்தது. ஸோ அவன் பணத்தை பாருங்கிறாரு. நானும் ராகவேந்தரும் பக்கத்தில் நிற்கிறோம்.
என் உடம்பு நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிது. அந்த நாகம் அப்படியே வேனிஷ் ஆகிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமாக இருக்கிற ஒரு சித்தர் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படிங்கிறார். 8 ரூபான்னா எங்கள் சித்தர்கள் பாஷையில் அஷ்டமா சித்திகள்னு அர்த்தம். 8 டைப்ஸ் ஆஃப் அக்கல்ட் பவர்ஸ். 11 பௌர்ணமிக்குள்ளே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இது எனக்கு 2 மந்திரம் கொடுத்தார். ஒன்று முருகருது சடாட்சரம், இன்னொன்று பெருமாள்து அஷ்டாட்சரம். இந்த காட்சிக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. என்னால் நார்மலாக இருக்கவே முடியல. எப்போ பாரு அழுதுகினே இருப்பேன். அண்டு திடீர்னு 10 அடி போய் பின்னால் ஜடால்னு விழுவோம், உடம்புல ஒரு அடி பட்டிருக்காது. இது மாதிரி பல அனுபவங்கள். சிங்கம் மாதிரி கத்துவேன், அண்டு தரையில் படுத்து உருள்வேன், இந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் ஊரில் அண்ணா நகரில் இருக்கிறவங்கலாம் கூட நினைப்பாங்க, இந்த ஆளுக்கு என்ன போச்சு, நல்லா தானே இந்த நேற்று வரைக்கும்ன்ற மாதிரி. ஏன்னா அப்படி இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம். இப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒரு 10 நாள் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் எதுவும் உடம்புல ஒட்டலை. அதனால் யாருக்கும் சொல்லாமல், ஷர்ட்டு கூட போடாமல், செருப்பு கூட போடாமல், ஒரு 2 காவி வேஷ்டி, ஒரு ஜுவல்னா போய் அதில் கோபால் பொடி எடுத்துன்னு கிளம்பிட்டேன். அப்போ தான் காட்டுக்கெல்லாம் போனேன் நான். நம்பி மலை, எங்கே மகேந்திரகிரி மலை, என்ன அந்த மலை இந்த மலை, எல்லாம் ஸ்ரீசைலம், எல்லா மலைக்கும் போகிறது, அங்கே தன்னந்தனியாக இருக்கிறது. ஏன்னா பயம் இல்லைல்ல, டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே வந்துச்சு. அதனால் மரணத்தை பற்றி பயம் இல்லைல்ல. அதனால் அந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் 4.5 இயர்ஸ் நம்ம சாதனான்றது அதுதான். இந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸுக்கும் போய்கிட்டு குடும்பத்துலேயும் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு 20 மினிட்ஸ் கண்ண முடியும்னு உட்காந்துருந்தால் இந்த நிலைகள்லாம் வரும்னா நம்பாத. ஃபுல்லாக அதுக்குள்ளே இறங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இறங்கினா கிடைக்கும். ஆனால் அதுக்கு பழைய வாசனை இருக்கணும் இல்லையா? தியாகராஜர் என்ன சொல்கிறாரு, பண்டுரீச்சி நீ சேசின கொலுவி வையாங்கிறாரு. முன்பிறவிகள்லாம் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை பார்த்து நம்மளை கொஞ்சம் தூக்கி விடு அப்படிங்கிறாரு. அருணகிரிநாதன் சொல்கிறாரு, நற்கரிசை ஓடக்கான். இதுக்கு முன்பிறவிகளில் நீ புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தியானா இந்த பிறவி பெருங்கடலை கடத்துவதற்கு அவன் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். இப்படி அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேரை பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். இதை தாண்டியெல்லாம் நீ வந்துட்டேன்னா, இப்போ நாங்கள்லாம் இருக்க நிலை இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிம்பிளான நிலை. இன்றைக்கி யாராவது இங்கே வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நினைக்கிற நேரத்தில் எனக்கு தெரியும் அவங்க இன்றைக்கி வரப்போகிறாங்கன்ட்டு. இதுமாரி பல நிலைகள் இருக்குது ஆன்மீகத்தில். எல்லாத்தையும் உனக்கு நான் எப்படி சொல்லின்னு இருக்க முடியும்? ஆனால் உண்டு. நீ எங்கேருந்து நினச்சா கூட நீ அங்கே நினைக்கிற போது தெரிஞ்சிடும். அன்றைக்கி பார்த்தா கரெக்டாக நீ வந்து உட்காந்துருப்ப. இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு நாம் மற்றவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறது கூட நடக்கும். அவங்க எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் நம்ம இங்கேருந்தே அவங்க கேள்விக்கு ஏதோ அவங்களுக்கு புரிகிற ஒரு மீடியா மூலமாக நம்ம பதில் சொல்ல முடியும். அண்டு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பல அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. கஞ்சங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது காசர்கோடு பக்கத்தில், கேரளா கர்நாடகா பார்டரில். அங்கே ஒரு மகான் இருந்தார். அவர் தான் பின்னால் நம்ம ராம் சுரத்குமார் சாமிக்கெல்லாம் குரு. அந்த ஆசிரமத்துக்கு பேர் ஆனந்த ஆசிரமம். அவர் நிறைய கடங்காரனாகி போயிடுறாரு, ஜவுளி வியாபாரம் செஞ்சு. அப்போ இன்னும் அவ்வளோதான் நினைக்கிற போது அவங்க அப்பா வந்து, நான் உனக்கு ராமர் மந்திரம் தரேன், இது சொல்லு அப்படின்னு. அதை ஜபம் பண்ண யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அவருக்கு கடன்லாம் அடைஞ்சு போகுது. அவர் ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதுகிறார், இந்த உடம்பு ராமர் கொடுத்த பிச்சை, இல்லைன்னா நான் எப்பயோ சூசைட் பண்ணின்னு போயிருப்பேன். அதனால் இனிமேல் நீ எனக்கு சகோதரி, நான் என் ராமனை தேடி போகிறேன்ட்டு. அதுதான் என் கொஸ்ட் அப்படிங்கிறது. கொஸ்ட்னா தேடி போகிறதுன்னு அர்த்தம். அவருடைய சங்கல்பம் என்ன, நம்ம எதையும் எடுத்துக்கூடாது, நோ பணம், நத்திங். அப்படியே ரயில் ஏறி உட்காந்துக்கணும், என்ன தான் நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பாவனையை வந்துடுது. ஆனால் ஒரே ஒரு தோல் சைட் பேக்கில் லைட் ஆஃப் ஏஷியா, புத்தருடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறம் ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதை, இந்த 3 புக்கு எடுத்துக்குவார். இவருக்கு எண்ணங்களுக்கு ஏதாவது பதில் வேணுங்கிற போது அந்த புக்கில் ரேண்டமாக இப்படி பிரித்து படிப்பார். ஸோ நம்ம எல்லாத்தையும் விட்டு ஓடணுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அப்போ அந்த புக்கை பிரித்து பார்த்தா சித்தார்த்தனாக இருந்தவர் மனைவி மகன்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போகிறார் இல்லையா, அந்த காட்சி வருது. பகவத்கீதையில் என் பொருட்டு எல்லாவற்றையும் எவன் துறக்கிறானோ அவன் எனக்கு மிக உகப்பானவன் அப்படின்னு சொல்லி வருது. பைபிளில் என்ன இவருக்கு அதே மாதிரி வருது, இப்பொழுது பசியாக இருக்கிறவன் பாக்கியவான் அப்படிங்கிற.
உடனே சரின்ட்டு கிளம்பிடுறாரு. போகிற போது ஒரு சாமியார் நேரில் உட்காந்துருக்காரு. எங்கே போகிறேன்றாரு. இவருக்கு யாரை பார்த்தாலே அவங்க தான் ராமர். நீ எங்கள் என்ன கூட்டு போனால் வர ராமான்றாரு. சரி நம்ம திருச்சியில் இறங்கிடலான்னு சொல்லி திருச்சியில் இறங்கிட்டு ஸ்ரீரங்கத்துக்கிட்ட போய் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு மொட்டை போட்டணும் அந்த பார்பர்கிட்ட அப்படின்றாரு. வந்தோடனே அவர் ஒரு காய் வேஷ்டி கொடுத்து இதை கட்டிக்கோன்றாரு. நீ பார்த்தா பிராமண நாட்டு இருக்க, அதனால் அக்ரகாரத்துக்கு போயிட்டு நல்ல சாப்பாடு கிடைக்கும் எடுத்துணுவான்றாரு. இவர் எடுத்துன்னு வந்தால் அவர் எதிரில் வைக்கிறாரு. அவர் இவ்வளோண்டி இவர் கொடுத்துட்டு மீதியெல்லாம் அவரே போட்டுன்னு ஜாலியாக உட்காந்து இருக்கார். கொஞ்ச நாள் ஆகுது. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, போயிட்டு அப்படின்னு சத்தி விட்டுறாரு. இவர் போயினே இருக்கிற போது நாக்பூர் இட்டார்சின்றன்னு அந்த இடத்துல ஒரு சேட்டு ஒருத்தன் ஓடியாந்து, சாமி என் பையன் சாய கிடக்கிறான், தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கையை அவன் தலைமையில் வச்சிங்கன்னா நல்லாயிடுவான்ட்டு அவன் கம்பல் பண்ணி இவரை வீட்டுக்கு கூட்டின்னு போகிறான். இவர் கையை அவனே தூக்கி வைக்கிறான். அவனுக்கு ஜுரம் நல்லாகி போகுது. அவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு ஒரு இடம் தரேன், என்னுடைய மாந்தோப்பு பொண்ணு இருக்குது, நீங்கள் அங்கே இருங்க, உங்கள் எல்லா வசதியும் நான் பார்த்துக்கிறேன்னு. இவர் இல்லைப்பா, நான் 3 நாளைக்கு மேலே எங்கேயும் தங்கறது இல்லைன்னு கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாரு. போயினே இருக்கார். போகிற போது ஒரு ஆங்கிலோ இண்டியன் டிடிஆர் வர்றான். வந்து டிக்கெட்டுன்றான். இவர் இல்லைன்றாரு. இவருடைய பேக்கையும் கீழே தூக்கி போடுறான், இவரையும் கீழே தள்ளுறான் ட்ரெயின்லேருந்து. இவருடைய பேக்கிலேருந்து பைபிள் விழுது. அவன் வந்து டு யூ பிலீவ் இன் ஜீசஸுங்கிறான். இவர் ஆமான்றார். அவனே டிடிஆர் ரூம் கொண்டு போய் இவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுத்து அடுத்த ட்ரெயின்லேயே இவரை உட்கார வைக்கிறான். இப்படியே போயிட்டுருப்பார். எப்போல்லாம் இவருக்கு ரொம்ப டயர்டாகி போதோ ஏதாவது ஒரு இருட்டில் மரம், அந்த மரம்லாம் எவனாவோ ஒன்று கட்சி வச்சுருப்பான், அதில் போய் படுத்துக்குவார். எனி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி இப்போ பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போவார். அப்போல்லாம் நடந்து போகணும். அங்கே ஒரே கூட்டமாக இருக்கும். சொல்லுவாங்க, உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிறியா, நீ சொன்னியானா ஒன்று உள்ள விட்ருவாங்கன்னு. என் ராமனுக்காக கூட நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்வார். அப்போ ஒரு அதில் போயான்ட்டு அனுப்புகிறாங்க. போய் பத்ரிநாராயணனை பார்த்துட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. திருப்பி எங்கேருந்து கிளம்புனாரோ அதே காசர்கோடுக்கு வராரு. ஒரு குகையில் போய் உட்கார்றாரு. அவருக்கு தியானமெல்லாம் கிடைக்கிற நேரம் வருது. அப்போ ராமர் சொல்கிறார், இந்த காசர்கோடு மார்க்கெட்டில் ஒரு குஷ்டரோகி இருக்கான், நீ தியானமெல்லாம் பண்ணியே தவிர இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணலை, அந்த குஷ்டரோகிக்கு நீ வந்து 1 வாரம் சர்வீஸ் பண்ணு அப்படின்னு. இவர் போய் அவனுக்கு ரத்தம் சீவெல்லாம் துவச்சி விட்டு அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் ஊட்டி விட்டு இப்படிலாம் 1 வாரம் பண்ணிவிட்டு அந்த காசர்கோடு குகையில் வந்து இன்றைக்கி அந்த குகை இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அவருடைய பெரிய சிலை வச்சுருப்பாங்க அங்கே. அப்போ அவருக்கு ராமருடைய தரிசனம் அந்த குகையில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் வேறு. அவரை தேடி வராங்க. ஊரில் இருக்கிறவங்கலாம் அவரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. அதனால் அந்த ஊரை விட்டு கஞ்சங்காட்டுக்கு வராரு, ஒரு ஆசிரமம் கட்டுறாரு. அவருடைய சிஷ்யர் தான் ராம் சரத்குமார் சாமி. இப்படி பல அனுபவங்கள் வாழ்க்கையில். அதனால் சில பேருக்கு அவங்க புக் வச்சுன்னுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதனா ஒரு ப்ராக்டிஸாக அதிலே கூட பதிவு கிடைக்கும். இப்போ நான் வந்து திருவண்ணாமலையில் சாப்பிடாமல் உட்காந்துருப்பேன். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் மாத்திரம் குடிப்பேன். மற்றபடி காபி டீ சாப்பாடு எதுவும் இல்லாமல் உட்காந்துவேன். எப்போ கோயிலில் தான் உட்காந்துன்னே இருப்பேன். சிவகாசி நாடார் மேன்ஷனில் மொட்டை மாட்டியில் போய் 5 ரூபா கொடுத்துட்டு பாய் வாங்கி படுத்துக்கின்னு இருப்பேன். காலையில் கோயிலில் போய் உட்காருவேன். 12 மணிக்கு ராம் சரத்குமார் சாமிக்கிட்ட போவேன். 4 மணிக்கு மலை சுற்றிட்டு திருப்பியும் கோயில் வந்து உட்காந்துட்டு பள்ளியறை சேவை முடிஞ்ச உடனே திருப்பியும் நாடார் மேன்ஷனுக்கு வந்துடுவேன். இப்படி தான் நம்ம லைஃப் இருந்துக்கிட்டே இருந்து. அப்போ ஒவ்வொரு நாளும் லூக்கா எழுதின சுவிசேஷம்னு ஒன்று இருக்கும், சென்ட் லூக்ஸ். அதை நான் பிரித்து பார்ப்பேன். நம்ம தான் எவ்வளோ விரதமெல்லாம் இருந்துட்டுமே, இப்போ திருப்பியும் இருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட்டு அப்போ வரும். இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியசாலிகள், பரலோக சாம்ராஜ்யம் உங்களுடைய, அப்போ விரதம் இருக்கலாம் அப்படின்னு. மறுநாள் ராம் சரத்குமார் சாமிக்கிட்ட போகிறோம். அப்போது இவர் வந்து நமக்கு வழி காட்டுவாரான்ற ஒரு எண்ணம் வருது. அப்போது அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவன் கற்பாறையின் மேல் கோட்டையை கட்டியதற்கு ஒப்பானவானும். நம்ம சொன்னால் கேள்றான்னு அர்த்தம். இப்படி வரிசையாக ஒவ்வொரு நாள் ஒன்று சில அனுபவங்கள்லாம் கிடைச்சது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் திருப்பி மெட்ராஸ் வர்றதுக்கு பஸ் ஏறினா என் பக்கத்தில் ஒரு பாதிரியார், அங்கே எங்கேயோ அந்த பக்கத்து ஊருங்களில் இருக்கிற ஏதோ ஒரு சர்ச் ஆள் நினைக்கிறேன். அவரும் அதே சென்ட் லூக் வச்சுருக்காரு. அவர் வச்சுன்னு இந்த பேஜை கொஞ்சம் அப்படியே கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பார்க்குறேன். அதில் கடவுளுடைய காலடியில் இருப்பதை விடவும், அதாவது இயேசு இருக்கார் இல்லையா, அவருக்கு 2 லேடிஸ் வந்து பக்தைகளாக இருந்தாங்க. அதில் ஒரு லேடி ஒரு கால் பிடிச்சி விட்டுருப்பா, காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருப்பா, இன்னொருத்தி சமைச்சுன்னு இருப்பா. உள்ளேருந்து அவள் குரல் கொடுப்பா, பாருங்கள் அவள் பொறுப்பு இல்லாமல் உங்கள்கிட்ட அட்டடிச்சுன்னு உட்காந்துருக்கான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் கிச்சன்லன்ட்டு.
அப்போ இயேசு சொல்கிற மாதிரி வரும், கடவுளுடைய காலடியில் கிடைப்பதை விட உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற லௌகிகள் மேல் தான் நாட்டம் அதிகம்னு வரும். நான் திருவண்ணாமலை விட்டு பஸ்ஸில் வரேன் இல்லையா, அதுக்கு அதான் பதில். இப்படி பல அனுபவங்கள் வரும். அந்த அது அந்தந்த அனுபவம் அந்தந்த நிமிஷத்துக்கு அவனுக்கு புரியும். அது என்ன, அதனுடைய ரெலவன்ஸ் என்னங்கிறதெல்லாம் அவனுக்கு அந்தந்த நேரத்துக்கு புரியும். அதனால் பல விஷயங்கள் பகவத்கீதை இருக்குது, அப்புறம் இது இப்போ என்ன சொன்னேன்னா பைபிளு, இதெல்லாமே லைவ். அதே மாதிரி ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புக்கு நம்ம லைப்ரரியில் இருக்குது. மந்தாளினி ராகவேந்தரை பற்றி 4 வரி கவிதையில் அவருடைய மொத்த வரலாறு இருக்குது. அதுவும் புக்கு கூட அதே மாதிரி தான். உனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4 வரியில் அது உனக்கான விடை இருக்கும். இப்படி இது ஒரு அனுபவம். நீ வந்து கடவுளை தவிர வேறு எதுவும் மைண்டில் வச்சுக்காது இருக்கிற போது உனக்கு கைடு வந்துக்கிட்டே இருக்கும். யூ வில் டெஃபினெட்லி கெட் கைடட் இன் எவ்ரி மினிட். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அனுபவங்கள் வரும். அந்தளவு சீரியஸாக ஜனங்க தேடுறது இல்லை இல்லையா. ஜனங்க கடவுளை கும்பிட்றதே ஏதோ வசதியாக இருக்கணும், ஒரு நாளைக்கு ஜாலியாக செத்து போகணும். அது தவிர அவங்களுக்கு கடவுளுக்காக கடவுளை தேடுறதுங்கிற எண்ணம் வரல இல்லையா. அது ப்ரியாரிட்டிஸ்னு வாங்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட 3 பேர் போனானுங்க. 3 பேரும் எங்களுக்கு கடவுளை காட்டுங்க சாமின்னாங்க. ஒருத்தனுக்கு சொன்னார், பகவத்கீதை படி திராட்சை பழம் சாப்பிட்டுனாரு. எவ்வளோ திராட்சை சாப்பிட்ணும் சாமி, ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை சாப்பிட்ணும், கருப்பு திராட்சையா வெள்ளை திராட்சையான்னு கேட்டான். சாமி சொன்னால் உனக்கு வராது, ஏன்னா நான் வந்து பகவத்கீதை படின்றதும் உன் மைண்ட்லேயே வர்ற, திராட்சை துன்றது தான் உன் மைண்டுக்கு இது போயிட்டு வந்துட்டார். இன்னொருத்தவன் போனான், அவன் தலையை தண்ணியில் அப்படியே நல்லா முங்கினார், ஆன்னு வெளியெடுத்தான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னே என்ன நினச்சேன், என் தலை தண்ணி ஊட்டி எப்போ வரும்னு நினச்சேன் சாமி அப்படின்னா. அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு எண்ணெய் இல்லாத போது என்கிட்டவா நான் அவனுக்கு கடவுளை காட்டுறேன்னாரு. 3வது தான் நரேந்திரனாக இருந்து விவேகானந்தான. அவன் போகிறான், அவர் வந்து கடவுளை காட்ட முடியாது, வயநாட்டு அப்படின்னு தலைமையில் கை வைக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய தரிசனம்லாம் காட்டிட்டு, உன்னால் உலகத்துக்கு நிறைய வேலை ஆகணும், நீ இந்த எஸ்எஸ்சியில் இருந்தியானா வேலைலாம் செய்ய முடியாது, அதனால் பூட்டி இந்த அனுபவத்தை நான் சாவி எங்கிட்ட வச்சுக்கிறேன், நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் மறுபடியும் உனக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும், பேரானந்த நிலை, அது வரைக்கும் எதிர்பார்க்காதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ விவேகானந்தருக்கு வாழ்க்கையில் 2 தடவை தான் இந்த ஆன்மீக ஆனந்தங்கள் கிடைத்தன. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது கிடைச்சா அதுக்கப்புறம் அதுலேயே மைண்டு ஓடிங்கிடும். ஓகேவா? இந்தியாவில் எத்தனையோ கோவில்கள் இருந்தும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில், திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில், மகாராஷ்டிராவில் உள்ள ஷிரடி சாய் பாபா கோவில், ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவில், ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் வைஷ்ணவ் தேவி, குஜராத்தின் சோம்நாத், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அமிர்தசரஸில் உள்ள சீக்கியரின் தங்கக் கோவில் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கோவில்கள் மட்டுமே பணக்கார தெய்வங்கள் அருள் பாலிக்கும் கோவில்களாகவும் மக்கள் கூட்டத்தை தன் வசம் ஈர்க்கும் கோவில்களாகவும் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? அங்கே வந்து உயிர் துடிப்புள்ள ஒரு இறை ஆற்றல், ஆர்கானிக் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருக்குது. ஒரு உதாரணம், நீங்கள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயில்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அதனுடைய வாசனைகளை நீங்கள் பார்க்கணும், அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ் பார்க்கணும். ஸோ திருவிக்கிர அவதாரம் எடுத்து கொள்ள பையனாக பெருமாள் வந்து கொடையோடு வந்து பலி சக்கரவர்த்திக்கிட்ட 3 அடி நிலம் கேட்டு, 1 அடியால் மண்ணளந்து, 2வது அடியில் விண்ணளந்து, 3வது அடிக்கு தலைமையில் கால் வச்சு, நான் ஒன்று எனக்கு வேண்டிய பிரகலாதனுடைய பேரங்கிறதுனால காப்பாற்றுறதுக்காக தான் இதை செஞ்சேன், நீ பாதாள லோகம்னா அமெரிக்கா, அங்கே போய் நீ இருந்துட்டு பாதாள லோகத்து சக்கரவர்த்தியாக இரு, இந்திர பதவி காலி ஆகிற போது உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றாரு. ஸோ அந்த திருவிக்கிர அவதாரம் எடுத்து வந்தார் இல்லையா அந்த குள்ள பையனா, அவர் தான் குருவாயூரப்பன். அவர் குருவாயூரில் இருக்கிற போது நிறைய ப்ளே பண்ணுவார் அவருடைய டிவோட்டிஸ்கிட்டலாம். நிறைய டிவோட்டிஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் விளையாடிக்கிட்டு இருந்தார். அப்போ வில்வமங்கலர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தியானம் பண்ணுற போதெல்லாம் இவர் போய் சின்ன குழந்தையா அவரை டிஸ்டர்ப் பண்ணுற போது அவரை அடிச்சிடறாரு. இவர், நீ என்னை அடிச்சிட்டு இல்லையா, இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், அனந்தங்காட்டில் வந்து என்னை பாருன்னு சொல்லிடுறாரு. அவர் ஒரே பித்து பிடிச்ச மாதிரி எங்கே இருக்குது அந்தங்காடுன்னு தெரியல. போயினே இருக்கிற போது ஒரு அம்மாக்காரி குழந்தைய அடிச்சுக்கிட்டு, நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னா உன்னை அனந்தங்காட்டில் விட்டுருவோம் அப்படிங்கிறா. இவர் அந்த அம்மா காலில் விழுந்து, அம்மா அனந்தங்காடு எங்கே இருக்குன்னு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய் இப்படி இருக்கும்னு. அங்கே போய் பார்த்தா அப்படியே படுத்துன்னு இருக்கார், பெருசாக படுத்துன்னு இருக்கார்.
அப்போ குள்ள பையனாக வந்தவர் தான் குருவாயூரப்பன். குருவாயூரப்பா இருந்தவர் தான் திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு அனந்த பத்மநாப சாமியாக இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ கூட அனந்த பத்மநாப சாமி நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவர் 3 இடத்துல இருக்கார். கால் ஒரு இடத்துல, தலை ஒரு இடத்துல, திருவனந்தபுரத்தில் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு ஐதீகம். ஒரு நாட்டில் கூட இப்போ வந்துச்சு, நம்ம இவர் கூட போனார், மதுமிதா அவங்க இல்லை கிருஷ்ணன் சார், அவர் கூட போயிட்டு வந்தார். படி. இந்த திருவல்லம் மனிதனின் தலைப்பகுதி கர்மா படிப்படியாகத்தான் குறையுமாம். 2வது உடல் பகுதி. உடல் பாகம் என்பதற்கு அனந்த பத்மநாபர் சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் போதும். தரிசனம் செய்த உடனேயே 2வது கர்மா நீங்க வழி வந்துவிடும். 3வது பாதம். இந்த கர்மா நீங்க அந்த அனந்த பத்மநாப கோவிலிருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பாதபுரம் என்ற ஊரில் மகாதேவர் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணிவிட்டு விஷ்ணு பாதம் அங்கே தனியாக இருக்கும். அங்கே வேண்டுதல் பண்ணி தியானம் செய்துவிட்டு வந்தால் ஆன்மா மோட்சத்திற்கு போக வழி வந்துவிடும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் பழைய காலத்துலேருந்து ஏதோ ஒரு எனர்ஜியை வச்சுருக்காங்க. அப்போது இந்த குள்ள பையனாக வந்ததும் குருவாயூரப்பனாக இருந்ததும் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற இந்த 3 பகுதிகளாக இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சாமி எல்லாம் ஒரே ஃபார்ம் தான். அந்த மாதிரி தான் பன்றிபுரத்தில் ஒரு 7 பெண்கள் அழுக்காக போகிறாங்க. ஒரு குடிசைக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அழகாயிடுறாங்க. அங்கே இருந்த ஒருத்தர் என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாக்கா, உள்ளே போய் பாரு இந்த குடிசைக்குள்ளே அப்படின்னு. இவர் உள்ளே போகிறார். போனால் ஒரு ஆள் ஒரு செங்கலை தூக்கி போட்டு, இது மேலே நில்லு, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு தான் வருவேன், அவங்கள குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி வச்சுட்டு நீ வந்து அவனுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் பன்றிபுரம். ஸோ பகவானே அவனுடைய பக்திக்கு மெச்சி வந்து அந்த இடத்துல தானே நிலைப்படுத்தி கொண்டான். அதுதான் பன்றிபுரம்ங்கிறது. இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலேயும் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஆர்கானிக்னா என்ன, உயிர் துடிப்புள்ள ஒரு எனர்ஜியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பவர் ஜாஸ்தி. இப்போ நம்ம கோயில் இருக்கா, பெருமாள் கோயிலில் நான் என்னுடைய எனர்ஜி வச்சுருக்கேன், துர்கா கோயிலில் கிருஷ்ணவேணி அம்மாவுடைய எனர்ஜி வச்சுருக்கேன், ஆனால் அதில் பவர் ஜாஸ்தி. ஸோ யாரோ ஒருத்தர் அவங்களுடைய அந்த எனர்ஜியை அதில் இன்ஸ்டால் பண்ணணும், பண்ணால் அந்த கோயிலில் பவர் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நீங்கள் கேட்குற பல கோயில்கள் அந்த மாதிரி வந்தது தான். பாடல்களால் இறைவனை துதிப்பது சாமவேதம் என்றும், அதனால்தான் இசையில் சாமகானம் என்ற ஒரு இசைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் வேதங்களை பற்றிய ஆன்மீக குறிப்பு ஒன்று கூறுகிறது. இங்கு ராமராஜ்ய வளாகத்தில் கலியுக அவதாரமாகிய தங்களை போற்றியும் தங்களது ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் பூரண பிரம்மத்தை போற்றியும் ஒவ்வொரு சத்சங்கத்தின் போதும் எண்ணற்ற பாடல்கள் தினந்தோறும் இசைக்கலைஞர்களால் பாடப்படுகின்றன. கூடவே நடனம், இசை என ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது. இது போன்ற இசை வழிபாட்டு செயல்முறையை தாங்கள் இங்கு உருவாக்கி இருப்பது இந்த சாமவேதத்தின் அடிப்படையில் தானா? அப்படிலாம் இல்லை. கடவுளை வழிபடுவதற்கு நம்ம பெரியவங்க பல வழிகளே கட்டி கொடுத்துருக்காங்க. பாடினேன் ஓடினேன் பரவசமாக, ஆடினேன் ஓடினேன் ஆவினேன் புதிய, இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஒவ்வொரு சிஸ்டத்தில் ஒவ்வொரு விதமாக வரும். இப்போ நம்முடையது எல்லாமே சைக்காலஜி, என்னை விட்டு சொல்லு. பொதுவாக நம்முடைய சமய வழிபாட்டு தத்துவங்கள் என்பவை மனோ தத்துவத்தின் பால் பட்டன. ஜனங்களை நீ கடவுளை ரொம்ப நேரம் அப்படியே தியானம் பண்ணிடுறேன்னா வராது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலையை விக்கிரகத்தை பரிசு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு திரையை போட்டு திரையை தள்ளி ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணுற போது உன் மைண்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. முதல்ல எண்ணெய் தடவி, அப்புறம் வாசனை திரவியங்கள், அப்புறம் பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் இதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் நல்லா அலங்காரமெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் ஏகாரத்திலேருந்து பஞ்சாரத்திலேருந்து 108 1008 வரைக்கும் விளக்கேற்றி அதுக்கெல்லாம் காட்டிக்கிட்டு, ஒரு பக்கம் வேதங்களெல்லாம் ஓத சொல்லி, ஒரு பக்கம் பாடுற ஓதுவார்களெல்லாம் விட்டு, இப்படி ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறாங்க. அப்போது ஒரு 30 minutes to 45 minutes உனக்கு டோட்டலாகவே என்கிராஸ் ஆகிடுவேன். இந்த கோயில் அந்த கோயிலினுடைய வழிபாட்டில் உன் மைண்டு போகும். இதையே வந்து சாதாரணமாக இந்த ரிச்சுவல்ஸ் இல்லாத போது உன்னை கோயில்கள் விட்டால் ஒரு 2 minutes போயிட்டு இப்படின்னுவேன், கண்ண முடியும் இருந்துட்டு போயிட்டே இருந்துருவேன். சம்டைம்ஸு திரை போட்டுருந்தா கூட நீ லேட் ஆகிடும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பேன். அதனால் தீஸ் ஆர் ஆல் சைக்கலாஜிக்கல் மெத்தட்ஸ்
டு இன்வால்வ் எ டிவோட்டி அண்ட் டு அவனை ஈர்க்கிறது, அதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்க. இந்த வேதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்முடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் ஒரு ஒரு பாட்டில் இருந்து வரக்கூடியது. இப்போ நாபி கமலம் நல்வேல் காக்க அப்படின்றீங்க இல்லையா, அப்போ நாபியிலிருந்து வர வேண்டியது. அப்போ சப்த சுரங்களில் பாடுறீங்க இல்லையா, சரிகம பத அப்படின்னு அந்த சுரங்கள் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வேதங்களும் கூட நம்முடைய பாடியில் சில இடங்கள்லேருந்து அந்த சத்தங்களை நாம் வெளியே கொண்டு வரோம். அதனால் அந்த வேதங்களெல்லாம் கொண்டு வந்தோம். இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி இடங்களில் 3 வேதம், சாமம், இது ரிக் யஜுர் இருக்கும். கேரளாவில் ஃபுல்லாக அதர்வண வேதம். அதர்வண வேதங்கிற போது அது சத்தம்லாம் வெளியே சொல்லவே கூடாது. அவங்க கண்ணை முடிக்கிட்டு உக்காந்துட்டு அந்த கோயிலில் இருக்கிற சாமியை அவங்க உடம்புக்குள்ளேயே ஆவாகனம் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாமே முத்திரைகள் மூலமாக உள்ளுக்குள்ளே தான் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ என்னடா ஆயிருக்கு, நம்ம இவ்வளோ துட்டு கொடுத்து கூட்டின்னு வந்தோம், ஒரு மந்திரம் கூட காதில் ஒளியேன்னு நினச்சின்னா அது உந்தப்பு. அதர்வண வேதம் அப்படி தான். அது இன்னொருத்தர் காதில் கேட்காம சொல்கிறது. இன்ஃபேக்ட் இந்த மந்திரங்கள் எல்லாமே அப்படி தான். மந்திரத்துக்கு என்ன பேர்? மறை. மறைன்னா என்ன? மறைச்சி சொல்லப்படுவதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஐருங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு வேதம் ஓதுற போது தலைமையில் துண்டு போட்டுட்டு ஓம்பூர்பெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. மறைச்சி சொல்லப்படுவதுன்னு அர்த்தம். இன்னொன்று என்ன? எழுதா கிளவி. எழுதாதன்னா எழுதப்படாத, கிளவின்னா காதில் சொன்னதுன்னு அர்த்தம். கிளத்தெல்லாம் காதில் சொல்கிறது. ஸோ எல்லா மந்திரங்களும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. மறை, எழுதா கிளவி, இந்த மாதிரி இருந்தது. ஏன்? மந்திரம் என்பது நெறிமொழி மாந்தர் கிடைத்த பெருமை. மந்திரன்றது என்ன? யார் உயர்ந்த நிலைகளை தொட்டுட்டாங்களோ அவங்க உங்கள் காதில் கேட்குற மாதிரி கிடைத்த பெருமை, அவ்வளோ விசேஷமான விஷயங்கள்னு. அதனால் மந்திரங்களை வெளியெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இந்த 3 வேதங்களை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க சொன்னவங்க சொல்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா கேட்குறவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும்ன்றதுனால. எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். அதனால் அவங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணி சொன்னால் கேட்குறவங்களுக்கு அந்த துவனி இருக்கு இல்லையா, அந்த சத்தங்கள் அது அவங்கள சார்ஜ் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ எல்லா மதத்துலேயும் இருக்குது. இப்போது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்து மதத்தில் தான் இருக்குன்னு. நீ இந்த நமாஸ் படிக்கிறாங்க பார்த்தியா, காலங்காத்தால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை மசூதியிலலாம் படிக்கிறாங்களே, அது கூட நல்லா தானே இருக்கும். நீ கேட்டு பாரு, எல்லாம் மியூசிக்கலாக இருக்கும் இல்லையா. அப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. எதுவும் பெருசு இல்லை, எதுவும் சின்னது இல்லை. ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சார்ந்தோர்னுவாங்க. நம்மளை விட மேலான அறிவுடையவர்கள், மேலையார் செய்வனகள்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை குட்டி காப்பி அடித்தா போகிறோம். நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் மூளையெல்லாம் கிடையாது, நமக்கு அவ்வளோ விஷயங்களும் தெரியாது. பெரியவங்க யார் என்ன சொன்னாலே, இப்போ இந்த குருத்வாராக்கெல்லாம் வரீங்க, அங்கே விக்கிரகமே இருக்காது. அவங்க குருநானக் கொடுத்த அந்த கிரந்த சாஹிப் இருக்கு இல்லையா, அதை இப்படி ஒரு ஸ்டாண்டில் வச்சுருப்பாங்க. அங்கே யாராவது விசிறிக்கிட்டே இருப்பாங்க, அந்த புக்குக்கு விசிறிக்கிட்டே இருப்பாங்க, உருவமே இருக்காது. அதுலேருந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அமிர்தசர் பொற்கோயில்கள்லாம் போனீங்கன்னா பாடிக்கிட்டே இருப்பாங்க. நான் கூட இந்த இடத்துல எல்லா கோயிலும் காட்டினேன், சர்ச்சு, மசூதி, ஜெயின் கோயில், புத்தர் கோயில். அப்போ குருத்வாரக்காரங்களில் அவங்களுக்கு நான் சொன்னேன், நான் இடம் தர்றேன், நீங்கள் உங்கள் குருத்வாரா ஒன்று கட்டுங்கன்னு. அவங்க சொன்னாங்க, அது அவ்வளோ ஈஸி இல்லை, யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும், அவர் 24 மணி நேரம் அங்கேயே இருந்து இதெல்லாம் படிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கணும் அப்படின்னாங்க. நான் 24 மணி நேரம் அவங்க படிச்சுடுவாங்க, நம்ம ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. அந்த ஆள் தான் நைட்டில் இப்போ உட்காந்துருக்கணும் அந்த இடத்துல. அதனால தான், இல்லைன்னா நான் குருத்வாரா கூட கட்டியிருப்பேன். அவங்கவுங்களுக்கு ஒரு சாங்கியம் வச்சுருக்காங்க, அது நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும், ரைட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் தட். அண்ட் இந்த மந்திரங்க எல்லாத்துக்குமே அதுதான், எல்லாம் எந்தெந்த பாட்டிலேருந்து வருது. இப்போ சரிகம பதனிசா நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லு சரிகம பதனிசா, உனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லு, பரவாயில்ல. சரிகமா பத நீசா சானிதா பமாக ரீசா. இல்லை, உங்களுக்கு அந்த துவனியில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து வருது. அப்போ பாடுறவன் கரெக்டாக மைண்ட் அதிலேயே வச்சு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். கேட்குறவனும் அந்த துவனிகளை காதில் வாங்க வேண்டியிருக்கும். அதுதான் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல்னு சொல்லக்கூடியது. அதனால் எல்லா மதங்களிலும் இதெல்லாம் இருக்குது. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயேன்னா அதுதான் அர்த்தம். எல்லா சவுண்டும் எல்லாமே கடவுளுடைய தான். எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் பைபிளுடைய ஓப்பனிங் சென்டென்ஸே என்ன? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்ததுன்னு. அப்போது வேர்ட் வாஸ் வித் த லார்ட்
அண்ட் தட் வாஸ் த லார்ட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறான். இப்போ எனி சவுண்டு இஸ் பிரம்மம், எதுதான் கடவுளுங்கிறது உனக்கு தெரிஞ்சா நீ அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு வரமாட்டேன்னதுன்னா ஈவன் சாதாரண பாட்டுங்கள்லாம் பாடுறீங்க இல்லையா, முருகரை பற்றி, அவரை பற்றி, இவரை பற்றி, பெருமாளை பற்றி ஏதோ பாடுறீங்க, அதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன், திருப்பதியில் சுவாமி புஷ்கரணி இருக்குது இல்லையா, அங்கே ஒரு ஆந்திரா மொட்டை ஒருத்தன் அவன் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும், அவனுக்கு வரல, அவன் கோஹிந்தான்னா, கோவி சொல்லலை, கோஹிந்தா கோஹிந்தா அப்படின்னா. பக்கத்தில் ஒரு பரம வைணவர் இருந்தார், அவர் அப்படி சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறாரு. மொட்டை தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துச்சு, பெருமாளே போன தடவை நான் உன்னை பாட்டு போய் நல்லா வச்சுருக்கேன், இந்த வருஷம் கூட அதே மாதிரி என்னை பார்த்துக்கணும். அப்போ இந்த வைணவர் வாய் முடிக்கினார், அவன் எப்படி சொல்லியிருந்தா என்ன, பெருமாள் அவனை நல்லா தானே வச்சுன்னுக்கிறாரு, நம்ம ஏன் அதிக பிரசங்கித்தனமோ அவனு போய் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டான். அதே மாதிரி ஒரு ஆள் மரத்தை சுற்றிக்கினே இருந்தான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பத்மநாபா அமர பிரபுன்னு வரும். பத்மநாபா அமரர்கள்லாம் தேவர்களுக்கு பிரபு அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு வரல, அதனால் பத்மநாபா மரப்பிரபோ அப்படின்னா. ஒரு வைணவர் அவர்கிட்ட போய் இப்படிலாம் சொல்லக்கூடாது, அமரப்பிரபு சொல்லு அப்படின்னாரு. அவர் போயிட்டார். ஒரு 2 நாளைக்கு சொல்லி பார்த்தா வரல. ஏங்க அந்த நாமம் நம்மளை திட்டுமோன்ட்டு வரதே விட்டான் மர சுத்தது. அந்த நாமத்துக்கிட்ட போய் பெருமாள் பலார்னு ஒரு அடி கொடுத்தாரான். எவனும் ஒருத்தன் உருப்படியாக மரத்தை சுற்றி நின்றான், அதையும் கெடுத்தியாடா பாவி. அவன் சொன்னதில் என்ன தப்பு? பத்மநாபா மரப்பிரபோன்னா மரங்களுக்கு நீ தான் தலைவன்னு. அப்போ நான் எந்த மரத்தில் நான் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மரமும் நான் தானே. அவன் சொன்னால் உனக்கு என்ன கேடுன்னாரான். இந்த மாதிரி நம்ம கல்லாத பேர்களே நல்லவர்னுவாங்க. ரொம்ப படித்ததாக நினைக்கிறத விட கள்ளங்கபடம் இல்லாத வலையில் இப்போ பிளஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் ஓப்பன் ஃபார் தம் அப்படின்னு பைபிளில் வரும். யார் கள்ளம் கபடமற்ற நிலையில் கடவுளை நாடுகிறார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தின் வாயில்கள் எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அர்த்தம். அதனால் ஒரு பெரிய மேதாவியாக இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இன்னும் நிறைய பேர் என்னென்னா இந்த சான்ஸ்கிரிட்டுன்றது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். ஆரியன் கண்டாய்னா பாணினின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சிவபெருமான் சான்ஸ்கிரிட்டை கொடுத்தாரு. அகஸ்தியர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அதே சிவபெருமான் தான் தமிழ் மொழியும் கொடுத்தாரு. ஓகேவா, திராவிட வேதம்னு பேர். அதனால் ரெண்டையும் ஒரே கடவுள் தான் கொடுத்தாரு, 2 பேருக்கு வித்தியாசமாக கொடுத்தாரு. ஸோ இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். மன்னூர் மன்னிச்சர் சொல்கிறாங்க, ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துதுமேனுவான். சான்ஸ்கிரிட் அழிஞ்சு போயிடுச்சு, நான் உன்னுடைய இளமையை பார்த்து தமிழே உன்னை கொண்டாடுறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பரமாச்சாரியார் பெரிய ஆள். அவர் ஆரம்ப காலத்தில் சான்ஸ்கிரிட் தவிர வேறு பாஷையில் பேசவே மாட்டார். அந்த அளவுக்கு அவர் சான்ஸ்கிரிட்டை ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். பின்னால் அவருக்கு முடியல, ஏன்னா தெரிஞ்சவன் போனால் தானே அவர் அவங்ககிட்ட உட்காந்து பேசி இருக்க முடியும். அதனால் தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டார் எல்லாருக்கிட்டையும். சரி, யாராக இருந்தாலும் காலம் அவர்களை மாற்றும். இந்த உலகத்தில் எல்லாரும் கடவுள், நீயும் கடவுள், நானும் கடவுள், ஈயும் கடவுள், எறும்பும் கடவுள். இதில் வசதி எங்கே, இல்லாதது என்ன, எந்த பாஷை உயர்ந்தது, எந்த பாஷை கம்மி. லாங்குவேஜ்ங்கிறது ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு டூல். எங்கிட்ட கனக சுப்பிரமணியம்னு ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜில் படிக்கிற பையன் எங்கள் வீட்டில் தங்கி இன்னும் பூஜை பண்ணிட்டு இருந்தான். அண்டு நான் என் கூட ஒருத்தர் சபரிமலைக்கு அவனை கூட்டின்னு போனேன். நல்லா பின்னால் மார்கண்டேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சீஃப் பிரிஸ்ட் ஆனான். நல்ல வேதம்லாம் படித்து அவன் ஹவாய்க்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற சுப்பிரமணிய கோயிலெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தான். நான் ஹவாய்க்கு போனபோது சொன்னாங்க, நீங்கள் கனகாவை திருப்பியும் வர சொல்லுங்கள், 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல, அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அந்தளவுக்கு விஷயம் தெரிஞ்சாள். ஸோ அந்த கனக சுப்பிரமணியத்தை நான் சபரிமலைக்கு கூட்டின்னு போனேன். இவர் அங்கே இருக்கிற மேல் சாந்திக்கெல்லாம் நல்ல சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஐயப்பனுக்கே பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் இவர் சான்ஸ்கிரிட்டில் பேசுகிறார். பேன் பார்த்தேன். அதனால் நீ நினைக்கிறது வேறு, உலகத்தில் இருக்கிறது வேறு. நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனால் முழிக்குது அம்மா கண்ணு. ஆனால் அவங்களுக்கு பவர் உண்டு. இந்த தாந்திரிக் பூஜை செய்கிற கேரளா நம்பூதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பவர் உண்டு. ஏன்னா அவங்க மைண்டை இன்டர்னலாக கொண்டு போகிறாங்க. நம்ம இந்த மாதிரி மந்திரம் சொல்லிக்கிட்டே ஏதோ வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஐயருங்களை விட அவன் கண்ணு முடிக்கணும் ஒழுங்காக மந்திரம் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது ஒரு 2 உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் நாராயணன் நம்பூதிரின்னு பேர், சபரிமலையில் சீஃப் பிரிஸ்டாக இருந்தார். அவர் இருந்தபோது எனக்கு தெரியாது, பின்னால் தெரியும்.
அண்ணா நகரில் எனக்கு வீடு. அவர் நேராக அண்ணா நகரே எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, இதில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் சரோஜின்னு ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன் நான் அப்படின்னாரு. நான் என்ன விஷயம்னு கேட்டேன். இந்த மாதிரி என் முறை முடியுது இந்த வருஷம் சபரிமலையில், ஐயா ஐயப்பனே உன்னை பார்க்க முடியாதே, நான் அடுத்த வருஷம் என் முறை முடியுதுன்னு இருந்தேன். அப்போ அவர் எனக்கு சொன்னார், நீ எனக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் மெட்ராஸில் சிவசங்கர் பாபான்னு இருக்கார், அவர்கிட்ட கொடுன்னு சொன்னார். அதனால் நான் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி அதை கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு கொடுத்தாரு. நிஜமாக நடந்ததுன்னு அந்த மாதிரி சொல்கிறேன், நான் ஏன் போய் சொல்கிறேன். ஆச்சு, இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் நிஜமாக அவரே பண்ணி அதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஐயப்பன் சொல்லி வந்தது. அப்போ அவர் அவர் கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தார். இதில் கொஞ்சம் பாருங்க உங்களை அப்படின்னாரு. நான் பார்த்தேன். பார்த்துட்டு ப்ளூ கலரில் ஒரு ஜொலிக்கிற லிங்கத்தை பார்க்குறேன் அப்படின்னேன். அவர் என்னை உழுந்து கும்பிட்டாரு. நான் சொன்னேன், ஏன் உழுந்து கும்பிட்றீங்க? இல்லை, இது எங்கள் அப்பா பண்ண ஒரு தாந்திரிக் சக்தி இருக்கிற மோதிரம். இந்த மோதிரத்தில் பார்த்தா யாருடைய ஆத்மான்றது தெரியும். ஒரு ஆத்மா குரங்கா இருந்தால், பசுவாக இருந்தால், நரியாக இருந்தால், நாயாக இருந்தால் அதில் தெரியும். அதனால் உங்களுக்கு ஜோதிலிங்கம் இருக்குது, அதனால நீங்கள் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கீங்க, இல்லைன்னா ஐப்பன் உங்ககிட்ட போக சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு. சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு இந்த வருஷம் முறை முடியுது, அதுதான் ஐயப்பன் உங்களை போய் பார்க்க சொன்னார்னு. நம்புற மாதிரி இருக்கா? வந்தார். நான் என்ன தேவதம் போட? நான் சொன்னேன், போங்க, அடுத்த வருஷம் கூட நீங்கள் தான் மேல் சாந்தி, இது மேல் சாந்தின்னு. அவர் பாசிபிளே இல்லை. ஏன்னா கேரளாவில் இருக்கிற 18 பெரிய கோயிலுடைய பிரீஸ்ட்டுங்க பேரை சீட்டுக்குலுக்கி போடுவாங்க. இந்த வருஷம் நான் இருந்ததுனால அந்த சீட்டை எடுத்துருவாங்க, மீதி 17 பேர் தான் அடுத்த வருஷம் போடுவாங்க அப்படின்னு. போங்க, நீங்கள் தான் அண்ணன். அடுத்த வருஷம் என்னாச்சு, அவருடைய பிரதர் இல்லை, அவர் வைக்கம் கோயிலில் இருந்தார். அவர் பேர் சுப்பிரமணியம் நம்பூதிரி. அவர் டிவிஎஸ் ஏஜென்ட்டு. நான் ஒரு வருஷம் இந்த டிவிஎஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு உட்காந்துருந்தா யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாதிரி இவருக்கு விட்டு கொடுத்துட்டார். அவர் பேர் வந்ததுனால இவருக்கு விட்டு கொடுத்துட்டார். இவர் திருப்பியும் மேல் சாந்தி ஆகிட்டார். அப்போ அந்த ஐயப்பனுக்கு நேராக தின்ன இருக்கும் இல்லையா, அதில் நான் நின்றுருக்கேன். அவர் காலை கழுவின்னு இந்த படி திறந்துன்னு உள்ளே போனேன்னு நான் பார்த்துட்டு வந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆகிட்டேன் அப்படின்னாரு. இது ஒரு உதாரணம். உலகத்தில் நிஜமாகவே கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட நீ எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கியோ அந்த அளவுக்கு அனுபவங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி தாலிப்பரம்பால் ராஜராஜேஸ்வரா கோயில்னு ஒன்று இருக்குது. சிவன் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய கோயில் அது. நான் அந்த கோயிலுக்கு உள்ளே போயின்னு கேலிக்கேட், கண்ணனூர், தாலிப்பரம்பாலாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. ஸோ காலையிலலாம் லேடிஸ் பார்க்க முடியாது, சாயந்தரத்துக்கு மேலே லேடிஸ் போகலாம். அங்கே காப்பர் அண்ட் கோல்டில் அந்த எண்ணெய் நீ பணம் கட்டினாக்கா அதை கொண்டு போய் சாமிக்கு எண்ணெய்க்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்குவாங்க அவங்க. ஸோ அந்த கோயிலுக்கு நான் உள்ளே நுழைஞ்சிட்ருக்கேன். அண்டு வெளியே ஒரு குள்ளமாக, அவர் பேர் சம்புபூத்தி, அவர் கூட ஒரு 3-4 பேர் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவருக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். என்னை பார்த்து உடனே நின்ட்டார். நம்ம அம்பலத்தில் தாழ கண்டால் ஒரு ராஜராஜேஸ்வரா சாமியாக்கும் அப்படின்னார். நம்ம உள்ளே பார்த்துட்டு வந்தோமே ராஜராஜேஸ்வரா அது இவர் தான் அப்படின்னாரு. இதுவும் சத்தியம் சொல்கின்றேன் பொய் புகழேன் தான். இந்த தந்திரிங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. அவங்க அது எப்படி வருதுன்னா, அது ஒரு பையனை பிரம்மச்சாரியாக இருக்கிற போது அவங்க ஊருக்கு குலதெய்வம் ஒன்று இருக்கும், அங்கே கொண்டு போய் விட்டுட்டு ஒரு கட்டி சாதம் மாத்திரம் டெய்லி கொடுப்பாங்க. அவங்க அந்த ஜபம் பண்ணி 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 அந்த குலதெய்வத்தை சித்தி பண்ண அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே விடுவாங்க. அதனால் இந்த கேரளா நம்பூதிரிகளுக்கெல்லாம் இந்த பவர் வர்றதுக்கு அதுதான் காரணம். அவங்க பாலபிரம்மச்சாரியாக இருக்கிற போதே அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய கிரேஸை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த பவர் கிடைக்கிறது. அதனால் நல்ல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. அதனால்தான் ஆனானப்பட்ட ஆதிசங்கராச்சாரியார் அவர் எங்கேயோ பத்ரிநாத், பசுபதிநாத், முக்திநாத் எல்லாம் போனால் கூட கேரளாவில் கண்ணனூர், கேலிக்கட்டு இந்த இடம்லாம் இல்லையா, அங்கேருந்து நம்பூதிரிகளெல்லாம் கூட்டின்னு போய் ஒவ்வொரு கோயிலில் விட்டார். இன்றைக்கி போனீங்கன்னா நேபாளிங்க அங்கே அசிஸ்டன்ட் பிரிஸ்ட்டுங்களாக இருப்பாங்க பத்ரியில் எல்லா இடத்துலையும். ஆனால் நம்ம ஆதிசங்கராச்சாரியர் கொண்டு போய் விட்ட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அங்கெல்லாம் இருப்பாங்க. பத்ரிநாத் கோயிலேருந்து எல்லா கோயில்லையும் நேபாளெல்லாம் கூட அவங்க தான் இருப்பாங்க. முக்திநாத்தில் லோக்கல் பூஜை பண்ணுவாங்க, இருக்கிற கூர்க்கா லேடிஸ் தான் பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. ஆதிசங்கரா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை கொண்டு போய் அங்கே விட்டுருவார். நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு. அப்படி தான் அந்த சம்பிரதாயம் பல இடங்களில் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி வரைக்கும். வேறு பிரிஷங்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் பத்ரிநாத் கோயிலில் உள்ளே போய் பூஜை பண்ணுறாள் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஆள் தான் இருப்பான்.
பல நிகழ்வுகள் அந்த காலத்துலேருந்து டிசிப்ளினாக வருது. அதனால் 72 மதங்களால் இந்து சனாதன மார்க்கம் வந்து க்ஷீணித்து போயிருந்த காலத்தில் ஆதிசங்கருடைய ஜனனம் நிகழ்ந்தது. அவர் சாதாரண ஆள் கிடையாது. திருச்சூரில் இருக்கிற வடக்கத்திநாதனும் ஆதிசங்கராச்சாரியும் ஒன்றே தான். அவங்க அம்மாவும் அப்பாவும் குழந்தை இல்லைன்னு போய் அங்கே படுத்துக்கிறாங்க 48 நாள். நானே பிறக்க போகிறவங்களுக்கும் சொல்கிறாரு. அதே மாதிரி பிறக்கிறது, அப்பா இறந்துடுறாரு, அம்மா இருக்காங்க. இவர் நான் சன்னியாசம் போனேன் 12 வயசு சொல்கிறாரு. முடியாதுப்பா, எனக்கு இருக்கிற ஒரே பிள்ளை கொல்லி போடணுன்னு. அவர் ஒரு நாடகம் ஆடுறார். ஒரு முதல்ல தன் காலை பிடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு, அம்மா நான் சாக போகிறேன், என் கடைசி ஆசையை நிறைவேற்றுன்னு. சரிப்பா அப்படின்னோடனே முதல்ல காலை விட்டுடுது. அப்போ நீ என்னை ஏமாற்றிட்டு இல்லைங்கிற அம்மா. இல்லை நீ எங்கே இருந்தாலையும் என்னை கூப்பிடு, நான் வந்துடுவேன் நீ சாகிற நேரத்தில். அதே மாதிரி அவர் வடநாட்டுக்கு போகிறார். அதெல்லாம் பெரிய கதை. அவர் அந்த மாதிரி சாகிற நேரத்தில் நினைக்கிறாளா கரெக்டாக வந்து நிற்கிறார். அவருக்கு ஆகாச மார்க்கத்தில் போக தெரியும். ஆனால் கரெக்டாக கேரளாவில் நிற்கிறார். அவங்க அம்மாவுக்கு விஷ்ணு பதம் தர்றாரு. தண்ணி முடிச்ச உடனே அவங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீ சன்னியாசி, உங்கள் அம்மா கொல்லி வைக்கக்கூடாதுங்கிறாங்க. இவர் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் நான் வைப்பேன்றாரு. அப்படின்னா நாங்கள் சுடுகாட்டுகள்லாம் அலோவ் பண்ண மாட்டோன்னு. அவர் அவருடைய வீட்டு புலக்கடையிலேயே அம்மாவை வந்து வெறும் வாழை இலையிலேயே எறி விட்டார், பட்டினத்தார் மாதிரி. அதனால் அதுக்கு பின்னால் வந்த நம்பூதிரிங்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வீட்டு புலக்கடையில் அவங்க பெரியவங்களை எரிக்கிறதுங்கிற ஒரு பழக்கத்தை கூட அவங்க வச்சுன்னு இருக்காங்க. அவர் ஆரம்பித்து வச்சது அந்த காலத்தில். இப்படி பல பேர் இருக்காங்க. பட்டினத்தார் அவங்க அம்மா கொல்லி வைக்காமல் அந்த ஊர் விட்டு போகக்கூடாதுன்னு மரத்தடியில் வெயிட் பண்ணுறாரு. அம்மா இருந்தவொடனே கொல்லி வச்சுட்டு அவரும் இதே மாதிரி தான் வாழையில் மட்டையில் படுக்க வச்சுட்டு இந்தம்மா இது பண்ணுறாங்க. நிறைய மகான்கள் அவங்க இந்த ஈமச்சடங்குகளை செய்வது ஒரு புண்ணியமாகவே வச்சுருக்காங்க. இதில் தப்பந்து இந்த பரமாச்சாரியர் ஒருத்தர் தான். அவர் ஆந்திராவில் ஒரு வாட்டர் ஃபால் கிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு டெலிகிராம் வந்ததுன்னு தூக்கின்னு வர்றாங்க. இவர் அது படிக்கூட இல்லை. ஒரு சன்னியாசியோட அம்மா தேகத்தை விட்டால் என்ன பண்ணணும்னு சாஸ்திரத்தில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் புரியுது. அவங்க அம்மா இருந்தாங்கன்னு ஒன்றும் சொல்ல. நேராக போனார். அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருந்துச்சு. அதில் தலையை முழுகிட்டு விபூதி இட்டுன்ட்டு கண்ணு முன்னு உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தார். இது அவருடைய வழிமுறை. ஒவ்வொருத்தரும் வந்து அதாவது கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி தன் ரத்தத்தை பாலாக்கி தருபோல் எவ்வளோ அவளே தாய். அப்போ தாய்ங்கிறது நீ எவ்வளோ பெரிய தில்லிக்கு பாதுஷா ஆகிட்டா கூட அம்மானு ஒருத்தி இருந்தே ஆகணும் இல்லையா? அதனால் தாய் தான் இந்த உலகத்தில் யாராலையும் மறக்க முடியாத ஒரு உறவு. நம்மக்கிட்ட இளந்தேவன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மூகாம்பிகையே முழு நிலவேன்னு ஒரு புக் எழுதினார். அது எம்ஜிஆர், வலம்புரி ஜான் எல்லாம் போய் மூகாம்பிகை கோயிலில் வச்சு அதை அரங்கேற்றினாங்க. நல்ல புக். அதில் ஒரு கன்வர்சேஷனில் தான் அது ஆரம்பிக்கும். ஒரு ஆள் பரமநாசிகன், நான் கடவுளில் நம்ப மாட்டேன்னு சொல்லுவான். அவன் எதிரில் ஒரு ஜோதி மாதிரி ஒரு வடிவம் வரும். வந்துட்டு இவன் சொல்லுவான் நான் கடவுளில் நம்புறதில்லை. அப்படி எடு, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். தேடி எதிர் திசையில் தெளிவு வருகிறது. ஏகாந்த மணல் வெளியில் எதிரே வருபவர் யார்? அச்சமே பல்லால் என் ஆன்மாவை குதறாதே. கள்ளி முளைக்காத கால மணல் வெளியில் எதன் பின்னால் நான் ஒளிவேன்? இதயமே மெல்லப்போ. ஆ, அந்த உருவம் அருகே வருகிறதே, அச்சம் கரைகிறதே. அடடா, நான் என்ன சொல்வேன்? நம்பிக்கை சுரக்கும் நல்ல விழி நிலவுகளில் அன்பு கதிர்வீசும் ஆனந்த திருமுகத்தில் என்ன நான் காண்கின்றேன்? இதற்கு முன் கண்டதில்லை. பின்னலிடும் சந்தேகம் பின்வாங்கி மறைகிறதே. செவிக்குள்ளே விழுவதென்ன? தேனா தமிழ்தானா? இதெல்லாம் வரிசையாக போகும். அந்த கன்வர்சேஷனுக்கு வா. நான் எதையுமே நம்ப மாட்டேன்னு வரிசையாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லின்னு வருவான். சரி, நீ பிறந்ததையாவது நம்புறியா? உன்னை பெத்த யாரோ இருக்காங்கன்றதை நம்புறியா அப்படின்னா, ஆமாம் அதை நான் நம்புகிறேன் அப்படின்வான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நண்டுக்கும் செண்டுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தாய் இருக்குங்கிறத ஒத்துக்கிறியா? அந்த தாய் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அது வரும். அந்த லாஸ்ட் பேராக்குவா. கடவுளுக்கும் அன்புக்கும் கயிறு கட்ட பார்க்கின்றாய். கடவுளை பற்றி ஏன் கவலைப்படுகின்றாய்? நான் என்ன சொன்னேனா? நம்பிக்கையை மட்டும் இதயத்தில் ஊன்றிவை, எல்லாம் சரியாகும். உன் வாழ்வில் இதுவரைக்கும் உண்மையென ஒன்றை மட்டும் எப்பொழுதாவது நீ எண்ணி இருந்ததுண்டா? இல்லை. ஆம்,
ஆடினாள் நிகழ்ச்சியது. அன்னை மடிதனிலே ஆடித் தவழ்கையிலே அவள் கண்ணில் கொப்பளித்த ஆர்வம் அது உண்மை. அதுதான் நான் உண்மையென ஐயமின்றி ஒப்புவது. அதுவேதான் அகிலமெங்கும் நிஜமாகும். அடுத்தவைகளெல்லாம் அதனுடைய வெறும் நிழல்கள். உன் தாய் இறக்கவில்லை, ஒரு தாயும் இறந்ததில்லை, என்றைக்கும் இருப்பவள் தாய். இதை நம்ப. உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற தாய். ஏன்னா தகப்பனார் யாருன்றது தாய் சொல்லலைன்னு நமக்கு தெரியாது. அப்போது ஒரு தொப்புள் கொடி உறவுன்றது என்ன? சிசுக்கும் தாயாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது. அந்த தொப்புள் கொடி வழியாக தான் நீ 9 மாதம் சாப்பிட்டு இருந்துட்டு வெளியே வரப்போகிற நாளைக்கு. அதனால் உலகத்தில் அழிக்க முடியாத ஒரு உறவுன்னா அது தாய் தான். இது ஒரு கேஆர் விஜயா நடித்த பட்டணத்தில் பூதம்னு ஒரு சினிமா வந்துச்சு. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சாதான் நீ பாபா ஆக முடியும். அதில் கேஆர் விஜயா, நாகேஷ், இன்னொருத்தர் ஜெய்சங்கர், 3 பேரும் உலகத்தில் சிறந்தது எது அப்படின்னு 2 வரிபாடு. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவிலது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவிலது. இன்னிலேருந்து இந்த காலனியில் இருக்கும் தாய்மார்கள்லாம் எனக்கு நன்றி சொல்லணும். நாளிலேருந்து உங்கள் பசங்க உங்களை திட்டமாட்டாங்க. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை. குரு அல்ல நீரை உரு அல்ல நீ மறை மறை நிறை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும் கரை தேடும் மாந்தர்க்கு நீ கலங்கரை. குரு அல்ல நீ இறை உரு அல்ல நீ மறை மறை. ஞானமும் யோகமும் தன்னிலை கொண்டு சத்தியமும் சாந்தியும் உன் அன்பினால் கண்டு சஞ்சலம் சஞ்சலம் என்று வரும் மாந்தர்க்கு சங்கரன் பொன்பதம் இருக்கையில் துயர் எதற்கு? மாமழை மாமழை போல் அருள்மழை பொழிந்து நடமாடும் தெய்வமே. நான் செய்த புண்ணியமோ நீ செய்த மாயமோ என் வாழ்வில் ஓர் மாற்றம் உன் உருவ தரிசனம். இப்பிறவி முழுவதும் எப்பிறவி தொடரினும் இசை ஞானம் கொண்டு நான் உன்னாமம் பாடுவேன். நான் இளம் போற்றிடும் ஞானமூர்த்தி, நானிலம் காத்திட நாதானி வாவா. குருவல்ல நீரை உருவல்ல நீ மறை மறை. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.